திடீரென பட்டிருப்பு பாலத்தாடி ஓரத்தில் வரான விற்பனையை காணக்கூடியதாக இருந்தது. அதுவும் தனி ஒரு கருவாடு வச்சிருக்கிறாரு. அதில் பேர் வெள்ளையாப்போடி. மிகவும் அதிகமானோர் தேடி வாங்குற ஒரு கருவாடு வெள்ளையாப்போடி. நீங்கள் எங்கேருந்து வந்து விற்கிறீங்க? நாங்கள் பெரிய தொழில் இல்லாமல் வாடகைக்கு லோரி எடுத்து, அதாவது பெரிய நீலாவணை நீங்கள் வந்து வாடகைக்கு லோரி எடுத்து இது கொண்டு வரீங்க. என்னென்ன கருவாடு கொண்டு வருவீங்க? எந்தெந்த இடங்களுக்கு போய் விற்பீங்க? உள்ளாம வாடகைக்கு லோரி எடுத்து எவ்வளவு கடிப்பீங்க? வாடகைக்கு டீசல் அடிச்சு ஒரு நாளைக்கு 5000. டீசல் அடிச்சு ஒரு நாளைக்கு 5000 கொடுப்பீங்க. உங்களுக்கு நீங்க எவ்வளவு சம்பாதிப்பீங்க? 2-3000 ரூபாய். மொத்தம் எவ்வளவு வியாபாரம் பண்ணுவீங்க? வியாபாரம் சில டைம்ல வியாபாரம் ஒரு 15க்கு போகும், சில டைம்ல 20 போகும், சில டைம்ல வியாபாரம் கொண்டு வராமல் முடியும், சில டைம்ல விற்காமலுக்கா. நேற்று தொழில் இல்லை, மழை. காசி இந்த வெளியே போட்டு கருவாடு எங்க இருந்து கொண்டு வரீங்க? நாங்கள் உந்திச்சு எடுக்கிறேன். இப்போ பொதுவாக பார்க்கக்குள்ள என்னென்ன கருவாடு கொண்டு வர நீங்க? கருவாடு சில டைம்ல 50 கருவாடே எடுத்துட்டு வரேன். 50 ரூபாய். இது எவ்வளோ ஒரு கிலோ? இது ஒரு கிலோ நாங்கள் 4 கிலோ 200 ரூபாய் விற்கிறோம். 4 கிலோ 200. இதை எடுத்து என்ன செய்யலாம்? இதை எடுத்து மணப்பு சொதி வைக்கலாம். தேசிக்காய் மாங்காய் போட்டு சொதி வைச்சா இந்த மீன் அதிகமாக பொருகாமத்தில் பிடிக்கிறவங்க, பொருகாமத்திலாம் அதிகமாக பிடிக்கிறத காணக்கூடியதா இருக்கு. இதுக்கு வெள்ளையா பொடி என்ன சொல்றேன், இது குஞ்சு கருவாடு பண்ணி சொல்றேன். குஞ்சு கருவாடு வெள்ளையாப்பொடி கருவாடுன்னு சொல்லுவாங்க. பொட்டியானன்றது இது இல்லையே, அது இல்லை. இதை வந்து குஞ்சு கருவாடு ஒரு மாதிரி என்ன கொண்டு வரும். என்ன கனையா கருவாடு எவ்வளோ போகுது? தெரியாது என்ன. இப்போ வந்து இதுதான் வியாபாரம், அதிகமாக விரும்பி வாங்குறது தான். கனையான் இருக்கு, பொட்டியான் இருக்கு. எங்க இருந்து வந்து விற்கிறீங்க? அதார கனையானும் வேறுன கனையானும் பொட்டியானும் எது 1/4 கிலோ 700 ரூபா? கனையான் கருவாடு 1/4 கிலோ 700 ரூபா. ஓ 400 ரூபா 1/4 கிலோ. அது என்ன சாமா இது? பொட்டியான் 1/4 கிலோ 400 ரூபாய். பொட்டியான் 1/4 கிலோ 400 ரூபா. 1/4 கிலோ கனையான் கனையான் வந்து 1/4 கிலோ 700 ரூபா. அவை இந்த பட்ருப்பு பாலத்தில் ஓரத்தில் முதல் வந்து ஆத்து மீன் தான் விற்கப்பட்டது, நன்னீர் மீன்கள். இப்போ பார்க்கக்குள்ள சோளனை வச்சு விற்கிறாங்க, அதே போல் ரம்புட்டான், மங்குஸ்தான், கடுகுடான் விற்கிறாங்க. அதே மாதிரி குஞ்சு கருவாடு. அதோட விடத்தை பார்க்கக்குள்ள கருவாடு வியாபாரத்தில் கனையாங்கருவாடு பொட்டியாங்கருவாடு காணக்கூடியதாக இருக்குது. பொட்டியாங்கருவாடை காணக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி பார்க்க போனால் இங்கே தான் சுரக்காய் ஓரத்தில் போட்டு வீழ்வாடுது. சுரக்காய் இருக்குது, மரவள்ளி கிழங்கு இருக்குது. சுரக்காய் மரவள்ளி கிழங்கு. வேறு எந்த இடம்? சுரக்காய் நீங்கள் தம்பி சுரக்காய் எவ்வளவு? 2 கிலோ. நீங்கள் வந்து 2 கிலோ 150 ரூபா. சுரக்காய் 2 கிலோகிராம் 150 ரூபா. பட்ரு பாலத்தில் சுரக்காய் 2 கிலோ 150 ரூபாயை விற்கிறாரு. வந்து நீங்கள் எங்கேருந்து வந்து விற்கிறீங்க? சிங்களது எத்தனை எண்ட போட்டா? ரைட். தம்பி கண்ட உடனே அந்த மரவள்ளி கிழங்க வாங்கிட்டாரு. எவ்வளோ வாங்கினீங்க? 2 கிலோ மரவள்ளி கிழங்கு 200 ரூபா வாங்கியிருக்கிறீங்க. ரைட். அவர் வந்து பட்ரு பாலத்தில் அந்த சாமான கண்டோன்னே, அது மரவள்ளி கிழங்கு கண்டோன்னே அவர் வாங்கியிருக்கிறார். வந்து அதாவது 1 கிலோ மரவள்ளி கிழங்கு 100 ரூபா, 2 கிலோ சுரக்கா வந்து 150 ரூபா. அதே போல் இவ்வளத்தை பார்த்தோம்னா பொட்டியாங்கருவாடு 1/4 கிலோ 450 ரூபா, 400 ரூபா. அதே போல் கனையாங்கருவாடு 1/4 கிலோ 750 ரூபா. அதே போல் இவர்கிட்ட அந்த குஞ்சு கருவாடி வெள்ளையாப்பொடி கருவாடி இருக்குது. 1 கிலோகிராம் எவ்வளோன்னு சொன்னீங்க? வெள்ளையாப்பொடி 750 ரூபா. அவே இந்த பட்ரு பாலத்துக்கு வந்தால் ஒரு புறம் நன்னீர் மீன்கள், பனையான் மீன், கொட்டியான் மீன், கெளுத்தி மீன், சுங்கான் மீன், விரால் மீன், சல்லல் மீன், எல்லா மீனும் இருக்குது. அதே மாதிரி மரபம் பார்த்தோம்னு சொன்னால் ரம்புட்டான், மங்குஸ்தான்,
கடுகுடா, அவிச்ச சோளன், சாதாரணமான நோமல் சோளன். அதே மாதிரி இங்கால வந்து நாடக்குள்ள இங்கால வந்து கருவாடு பிஸ்னஸ், அதாவது பொட்டியாங்கருவாடி இருக்குது, கனியாங்கருவாடி இருக்குது, சுரக்காய் இருக்குது, மரவள்ளி இருக்குது. எல்லாத்தையும் ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இதை வந்து வடிவாக, அதாவது வீதியோரம் வியாபாரம் செய்யக்கூடாது என்பது சட்டம். இருந்தாலும் கூட மண்மனித நெறிவு பெற்று பிரதேச சபையினுடைய தவிசாளர் அவர்கள் இவ்விடத்துக்கு வந்து பார்த்து இதுக்கு ஏதாவது செய்யலாமா, இவ்விடத்தில் நன்னீர் மீன்பிக்கிற விடத்தை ஒரு சிறிய ஏதாவது ஒன்று செய்யலாமா என்பதை பற்றி யோசித்தாலும் ஓரளவு நன்மை பயக்கக்கூடியதாக இருக்கும். දැන් මම පටිරක පාර්ලිමේන්ත ආවට පස්සේ මෙහෙම මේක කියන්නේ බණ්ඩක මොනවද? වට්ටක කියලා කියන්නේ. වට්ටක කියලා කියන්නේ මම දෙමළෙන් කතා කරා. එයා කිව්වා මට දෙමළ දන්නේ නැහැ කියලා. ඒ නිසා මම සිංහලෙන් කතා කරන්නේ බට්ටක. ඔය ඔබතුමා මේ කොහෙන්දලා එන්නේ? සියම්බලන්තර එන්නේ. සාමාන්‍යයෙන් මොනවද ඔය බිස්නස් කරන්නේ? බට්ටක, අනිත් එක අල. අල කීයද? அல சிஐ கிலோ சிஐ 1 கிலோ மரவள்ளி கிழங்கு 100 ரூபாயாம். சியாம்பலந்தரையிலிருந்து வந்து இந்த பிஸ்னஸை செய்கிறார் பற்று பாலத்தில். அதே போல பட்டக்கா, சுரக்கா கிலோய்க்கு ஆக்கியது. அதாவது இந்த சுரக்காய் 2 கிலோ வந்து 150 ரூபாயாம். 2 கிலோ வந்து 150 ரூபாய். கோமத மீ பாடு ஒக்குமங்கேன்னு லொரிங்கேனோ லொரிங்கேனோ கொட்ட மீ பெனமோனவருக்கேன்னது අහුවෙනවා කියන්නේ මොනවද ඔය බිස්නස් කරන්නේ? කෙසෙල්, வாழைப்பழம், පිලාප්පලම්, කොස්සේ නේද? පිලාප්පලම් කියන්නේ කොස්සේ. වෙන ගොඩක් කොහොම කරනවා බිස්නස් කොහොමද යන්නේ? කොහොඳයිද? අවුලක් නැහැ. මේ දවස්වල ඔයාට මේ අර සියම්බලා දනවා. සියම්බලා මේ සියම්බලාවේ තියෙන අර මේ ඉදිච්ච සියම්බලා ඒක ගෙනාවා නම් හොඳටම යනවා. ඒක දැන් ගොඩක් අඩුපාඩු තියෙනවා. මම කියනවා புளியம்பழம். புளியம்பழம், உடைச்ச புளியம்பழம் இருக்குதானே, அந்த புளியம்பழம் நல்ல நிறைய போகும். අනිතක නෙල්ලිත් ගොඩක් මේ විකුණන්න පුළුවන්. අර අම්බරලා විකුණන්න පුළුවන්. ඒ වගේ බඩු මෙතනට ගොඩක් මේ අනිතක peer. ඔයගොල්ලෝගේ ගමේ තියෙන ගමේ peer ඒකත් හොඳටම විකුණන්න පුළුවන්. தம்பி உடனே வந்து மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டாரு. எவ்வளவு மரவள்ளி கிழங்கு வாங்கினீங்க? கிலோ எவ்வளவுக்கு வாங்கினீங்க? 2 கிலோ. 2 கிலோ மரவள்ளி கிழங்கு தந்திருக்கிறாரு வந்து